பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா. நான் அருணுக்கு கால் பண்ணியிருக்கேன். நீங்க 2 பேரும் வீட்டுக்கு கிளம்புங்க. உங்க 2 பேரையும் அருண் வந்து வீட்டுக்கு கூட்டு போவான். இல்ல நான் கூடவே வரேன். வீட்டுக்கு கிளம்புன்னு சொல்றேன்ல. இல்லடா வரேன் நானும். இதில் நான் அருணுக்கு கால் பண்ணிட்டேன். அருண் வந்ததும் நீ அருண் கூட வீட்டுக்கு கிளம்பிடு. சரி சார். இங்க பாரு நீயா, நான் தேடி போற இடம் எப்படி இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது. பரவாயில்ல, நானும் உன் கூடவே இருக்கேன். நம்ம ஃபர்ஸ்ட் சைட்டுக்கு தான் போனோம் அன்பு. இது வரைக்கும் நம்ம கம்பெனில இப்படி ஒரு ப்ராப்ளம் நடந்ததே இல்ல. எப்படி இருந்து காங்கிரீட் உடையும்? எனக்கும் புரியல இனியா. கம்பெனி தரம் எப்பவுமே தாண்டக்கூடாதுங்கிறதுக்காக பார்த்து பார்த்து தான் எல்லாமே பண்றது. நான் சாம இந்த கம்பெனிக்குள்ள அடி எடுத்து வச்சதுக்கு அப்புறம் ப்ராஜெக்டை முடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் கூட இது வரைக்கும் ஒரு கிராக் விழுந்துச்சுன்னு கூட எந்த கம்ப்ளைண்ட்ஸும் வந்ததில்ல. அன்பு, இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்ல ப்ராப்ளம்னா எப்படியும் நமக்கு கோடிக்கணக்கில் லாஸ் தான். இனிமே எப்படி நம்ம கிளைண்ட நம்ப வைக்க போறோம்? எப்படி தப்பு பண்ணவங்களை கண்டுபிடிக்க போறோம்? அதுவும் சாம்சாரை வெளியெடுக்கிறதுக்கு 1 மணி நேரம் தான் இருக்கு நமக்கு. சாம ஒன்னால வெளியே எடுத்துருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு நீயா. அது மட்டும் இல்லாம நம்ம கோட் பண்ற அமௌண்ட் என்னன்னு மேக்சிமம் ஆப்போசிட் கம்பெனிக்கு தெரிய வருது. இதனாலேயே நம்ம கம்பெனிக்கு எவ்வளவு லாஸ் ஆயிருக்கு. ஏற்கனவே ஆதித்யா சார் விஷயத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல நீ அந்த ஆள்கிட்ட எகிறனதுனால சாம் மேல கை வச்சிருவான்னு வர எனக்கு பயமா இருக்கு. இனியா, சட்டப்படி பார்த்தா என்னதான் அரெஸ்ட் பண்ணணும். ஒழுங்கா விசாரிக்காம வேற அரெஸ்ட் பண்ண வந்ததே தப்பு. இதுல எனக்கு பதிலா அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்கான். சோ ப்ராப்ளம் எந்த அளவுக்கு வெடிக்கும்னு அவனுக்கே தெரியும். அதனால சாம் மேல எப்படியும் கையெல்லாம் வைக்க முடியாது. சரி, ஓகே ஏஞ்சல், நின்னுட்டு பேசுறதுக்கெல்லாம் டைம் இல்ல. நான் அருணுக்கு கால் பண்ணிட்டேன். அவன் ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் நீ வெளியே வந்தா போதும். அப்புறம் இன்வெஸ்டிகேஷன் சொல்லிட்டு யாராவது வந்தா கூட நீ விஆர் வீட்டு மருமகன்னு யாருக்கும் தெரிய வேண்டாம். அருண் வர்றது வரைக்கும் இந்த கம்பெனியோட சாதாரண எம்ப்ளாயி மாதிரி மத்த எம்ப்ளாயிஸ் கூட உட்காந்துரு. ஓகே சார். எனக்கு என்னமோ இந்த பிரச்சனையில சம்பந்தப்பட்டவன் நம்ம கம்பெனியோட பல நாள் எதிரியா தான் இருப்பான்னு தோணுது. சோ நான் தேடி போறேன்னு ஒருவேளை அவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா என்ன ஹோல்ட் பண்றதுக்காக இங்க இருக்க ஒன்ன கூட யூஸ் பண்ணி ஏதாவது பண்ணலாம். புரியுது சார், நான் எம்ப்ளாயிஸ் கூட உட்காந்துடுறேன். அருண் வந்ததும் கிளம்பி போறேன். சைட் நடக்கிற இடத்துக்கு போனா நீ எங்க போயிட்டு இருக்க? எங்க போகணுமோ அங்க போறேன். லூசு, உனக்கு இப்ப நிறைய நேரம் எல்லாம் இல்ல. முத காங்கிரீட் எப்படி உடைஞ்சு விழுந்துன்னு அதை போய் பாப்போம். அதுக்கப்புறம் வேணா வேற யாரையாவது தேடி போலாம். ஒன்னால சாம நான் வெளியே எடுத்துருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா கொத்தனார் ஒருத்தருக்கு அடிப்பட்ட ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு. அவர் பார்த்து முத எனக்கு மன்னிப்பு கேட்கணும் இனியா. ஏன்னா இது எவனோ ஒருத்தனோட போட்டி போறாம தான். வளர்ந்துட்டு வர கம்பெனி மேல எல்லாருக்கும் இருக்க ஒரு போட்டி தான். இந்த போட்டியில ஒண்ணுமே தெரியாத ஒரு கொத்தனாரோட வாழ்க்கை பாதிச்சுட்டே இனியா. நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். பட் நம்ம இந்த 1 மணி நேரத்துக்கு அப்புறம் கூட அவரை போய் பார்க்கலாம். இப்போ நமக்கு தப்பு எங்க நடந்திருக்குன்னு கண்டுபிடிக்கிறதா முக்கியம். உன் ஃபீலிங் எனக்கு புரியுது. அவரே நமக்கு முக்கியம்தான். ஆனா சாம வெளியே எடுத்துட்டு அதுக்கப்புறமா அவரை போய் பார்க்கலாம். இல்ல இனியா, ஒரு கம்பெனியோட எம்டியா நான் அவரை தான் போய் பார்க்கணும். ஒருவேளை என் சட்டையை பிடிச்சி தரங்கிட்ட மெட்டீரியல் யூஸ் பண்ணி பில்டிங்கை நாசம் பண்ணது மட்டும் பத்தாதுன்னு என் வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டேன்னு அவர் என் சட்டை கலரை பிடிச்சி கேட்டா கூட, அவர் அப்படி கேட்டாதான் இனியா எனக்கு அடுத்த ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும். ஒருத்தருக்கு இருக்க போட்டியில இன்னொருத்தர் உயிர் கூட விளையாடுற மாதிரி ஆயிடுச்சுலாம். ஃபீல் பண்ணாதடா, அவருக்கு எதுவும் ஆகாது. இந்நேரம் அவங்க வீட்ல இருந்து கூட நம்ம கம்பெனிக்கு ஒரு ஃபோன் பண்ணல யாரும். சைட்ல கேர்லெஸ்ஸா இருந்தா சின்ன சின்ன தப்பு அடிக்கடி நடக்கிறதாம். எனக்கு தெரிஞ்சு இந்த போலீஸ்காரன் விஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னதான் என்ன பழி வாங்குறதுக்காக தான் நேரா நம்ம கம்பெனிக்கு வந்திருக்கான். அவரோட வீட்டுக்கு இப்பதான் தகவல் சொல்லியிருப்பாங்க. கண்ணே திறக்கல போல. அண்ணே, அட இன்ஜினியர் சார், நீங்க என்ன இங்க? நீங்க எதுக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? ஒரு வேலை கூப்பிட்டுருந்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் ஆனதான் முதல்ல வந்து பாத்துருப்பேன்ல உங்களா. என்ன அண்ணே, எனக்கு அவ்வளவு குற்ற உணர்ச்சியா இருக்கு. என்னோட கவனக்குறைவால ஒரு தப்பு நடந்திருக்கு. இந்த சிச்சுவேஷன்ல நீங்க என்ன பத்தி யோசிக்கிறீங்க? இது நடந்த நேரத்துல நான் சாம் எப்பவும் நாங்க சைட்ல நின்று இருக்கணும். அட, இனிமே 24 மணி நேரமும் அதையே பார்த்துட்டு நிக்க முடியுமா சார்? காலையில 9 மணில இருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் நாங்க வேலை பார்த்தோம். அதுக்கப்புறம் எங்களுக்கும் வீடுன்னு ஒண்ணு இருக்கலாம். நாங்களும் வீட்டுக்கு போய் தானே ஆகணும். ஒரு இடத்துல வேலை பார்க்கற எங்களுக்கே எப்படின்னா எத்தனை சைட்டு போய் பார்க்க வேண்டியதா இருக்கும். தலையில தான் அடிபட்டிருக்கா? ஸ்கேன்லாம் எடுத்துட்டாங்களா? இல்ல மேடம், சின்னதா உரசல் தான். கொஞ்ச நேரம் கால் அசைக்க முடியல. நான் கால் தான் ஏதோ உடஞ்சிருச்சோன்னு நினைச்சேன்.
ஆனா அடிப்பட்ட வழியில கொஞ்ச நேரம் மரத்த மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். நாளைக்கே என்ன டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. இல்ல அண்ணே, என்ன இருந்தாலும் நானும் சாமும் ரொம்ப கவனமா இருந்திருக்கணும். சார், இந்த பூமியில பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனவு இருக்கும். எல்லா கனவுலயும் பெரிய கனவு என்ன தெரியுமா சார்? சொந்தமா ஒரு வீடு கட்டுறதுதான். அதுவும் பல வருஷமா வாடகை வீட்டுல இருக்கவங்க அடிச்சு புடிச்சு ஒரு லேண்டை வாங்கி லோனை போட்டு வீடை கட்டுறதுக்காக ஆரம்பிப்பாங்க. அதுவும் பல வருஷமா வாடகை வீட்டுல இருக்கவங்க எப்படியாவது நமக்கு ஒரு வீடு கட்டினா போதுங்கிறதுக்காக சரியான என்ஜினியரை சூஸ் பண்ண தெரியாம ஏனோ தானோன்னு யார்கிட்டயாவது கொடுத்து எங்க வீட்டை ஒரு 75 லட்சம் 50 லட்சத்துக்கு முடிச்சு கொடுத்துருங்கன்னு கொடுத்துருவாங்க. வீடு கட்டுற விஷயத்துல நம்ம கனவு காண்றது எவ்வளவு முக்கியமோ அதே அளவு முக்கியம் சரியான என்ஜினியரை சூஸ் பண்றதுல இருக்கு. இங்க பல பேரு எங்க வீடு 75 லட்சத்துக்குள்ள நிக்கணும் அப்படின்னு பேசி முடிச்சிடுறாங்க. வர என்ஜினியரா ஓகே 75 லட்சத்துல பாதி நம்ம பாக்கெட்டுக்கு பாதி தான் வீடு அப்படின்னு தரமே இல்லாத பொருளை எல்லாம் யூஸ் பண்ணி ஒரே வருஷத்துல அங்க கிராக்கு இங்க கிராக்கு, ஸ்டெப்ஸ் கூட ஒழுங்கா இல்ல, மேலையும் கீழேயுமா ஒசந்தம் தாண்டம் இருக்கு, கதவு கூட ப்ராப்பரா போடலன்னு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் வரும். 50 லட்சம் ப்ராஜெக்ட் ஒருத்தர்கிட்ட கொடுக்கறது தப்பு இல்ல, சரியானவங்க கிட்ட கொடுக்கறது தானே முறை. எத்தனையோ வருஷமா கொத்தனாரா வேலை பாக்குறேன் தம்பி. ஒரு வருஷத்துலயே ஒரு வீட்டுல கிராக் விழுதுன்னு வரும்போது அந்த கொத்தனாருக்கும் அதுல பங்கு இருக்கு. பல இன்ஜினியருங்க சார் லாபம் பார்க்கணுங்கிறதுக்காக தரமே இல்லாத மெட்டீரியல் எல்லாம் வாங்கி கொடுக்கறதுனால ஒரு வருஷத்துல எங்களே புடிச்சு கேக்குறேன். எத்தனையோ பேரை நாங்க பாத்திருக்கோம். நீங்க கட்டி கொடுத்த வீடு ஒரே வருஷத்துல கிராக் விழுந்துருச்சு. அவங்களோட மத்தியில என்னதான் ஆசை வார்த்தை காட்டினாலும் எவ்வளவு பெரிய ஷாப்பிங் மால்ல தரம் இல்லாத பொருளை கலந்தா உங்களுக்கு வந்து லாபம் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சாலும் அந்த தப்ப நீங்க இதுவரைக்கும் பண்ணதில்ல. இத்தனை மாடியில கட்டுற ஒரு ஷாப்பிங் மால் எவ்வளவு தரமானதா எத்தனை வருஷமா இருக்கணும்னு பார்த்து பார்த்து செஞ்சு கொடுக்குறீங்க. அப்படிப்பட்ட உங்களை எவனோ ஒருத்தர் செஞ்சு சூழ்ச்சிலாம் என் முன்ன தலை குனிற மாதிரி பண்ணிட்டாங்களே சார். அதுதான் மன வருத்தமா இருக்கு. என்னண்ணே, அடிபட்டு கிடக்குற உங்களை பார்க்கறதுக்காக நான் வந்தா நீங்க எனக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கீங்க. நான் பதில் சொல்ற இடத்துல இருக்கேன், நீங்க எனக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கீங்க. நடந்தது நடந்துருச்சு சார். இன்ஜினியர் தம்பி தான், அதான் சாம் சார் இருக்கார்லாம். நீங்க இல்லைனாலும் இந்த ப்ராஜெக்ட் அவர் தானே சைன் பண்ணியிருந்தாரு. அதனால எப்பவுமே சைட்ல தான் சுத்தி சுத்தி நிப்பாரு. ரெண்டு பேருமே எவ்வளவு பொறுப்பா சைட்லயே சுத்தி சுத்தி நிப்பீங்க. நைட்டு 12 மணி 1 மணிக்கு லோடு இறக்குற சூழ்நிலை வந்தாலும் எல்லாம் தரமான பொருள் தானா இல்ல நீங்க ஆர்டர் பண்ணியிருக்க கம்பெனில இருந்து தான் மெட்டீரியல் எல்லாம் சப்ளை பண்ணிருக்காங்களான்னு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து தரமானது தானான்னு செக் பண்ணிட்டு தானே சார் வீட்டுக்கே கிளம்புவீங்க. நான் முன்னமே சொன்ன மாதிரி இன்ஜினியருக்கு மட்டும் பொறுப்பு இல்லை சார். ஒரு பில்டிங் கட்டுறதுல அதை கட்டி கொடுக்குற கொத்தனாருக்கு கூட பொறுப்பு இருக்கு. தம்பி 5 வருஷமா உங்ககிட்ட தான் கொத்தனாரா வேலை பாக்குறேன். எத்தனையோ பேரு நீங்க கட்டி கொடுத்த வீடு ஒரே வருஷத்துல கிராக் விழுந்துருச்சு, ஒரே வருஷத்துல இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு குறை சொல்லியிருக்காங்க. கொத்தனார் எங்களுக்கு தெரியும், என்ஜினியர் சரியா இருந்தா அது நடக்காது அப்படின்னு. உங்ககிட்ட கொத்தனாரா வேலை பாக்குற இந்த 5 வருஷத்துல ஒரு நாள் கூட நீங்க கட்டி கொடுத்த வீடு, நீங்க கட்டி கொடுத்த ஷாப்பிங் மால், நீங்க கட்டி கொடுத்த ஸ்கூல் இப்பவே கிராக் விழுந்திருக்கு, இப்பவே அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு ஒரு குறை வந்ததில்ல. என் அப்பனும் என் மாமனும் என் தாத்தா பாட்டி பேர்ல ஆரம்பிச்ச இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி பேரை எந்த இடத்துல நான் தரம் தாழ்த்த மாட்டேன்னு எவ்வளவு ஆசை வார்த்தை காட்டினாலும் நீங்க அதுக்கு விலை போகாதவரு. இதுல வேற யாரோ சம்மந்தப்பட்டிருக்காங்க சார். அதுவும் நம்மளோட பில்டிங் ஒர்க் எல்லாம் முடியிற நேரத்துல இந்த மாதிரி நடந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஆரம்பத்திலே முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா லோடெல்லாம் இறக்கும் போது நீங்க 2 பேருமே சைட்ல நின்றுவீங்க. அப்படி இல்லைன்னா 2 பேர்ல ஒரு ஆளாவது நிப்பீங்க. கடைசியா லோடு வந்து இறங்குனாலும் உங்க தங்கச்சியோட நிச்சயதார்த்தம் அன்னைக்கு நீங்களும் சாம் சாரும் சைட் நடந்த பக்கமே வரல. ஆமா சார், அன்னைக்கு நிறைய மெட்டீரியல்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணிருந்தாங்களா? எதிராளி நமக்கு சப்ளை பண்ற கம்பெனியா இருக்க மாட்டாங்க சார். அவங்களுக்கு எல்லாம் உங்க தங்கச்சியோட நிச்சயதார்த்தம் தெரியாதுல்ல. நடுவுல தான் நீங்க இந்த நாள் ரொம்ப பிஸியா இருப்பீங்க, பாக்குறதுக்கெல்லாம் சைட் பக்கம் வரமாட்டீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நடுவுல ஏதோ தப்பான வேலை பார்த்திருக்காங்க. அண்ணா, இந்த விபத்துனால சாம் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. என்ன சாம் சார அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? சார் நீங்க சாம் சார வெளியே எடுக்கிற வேலையை பாருங்க. என்ன அப்புறம் கூட வந்து பாத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்றதா கூட சொல்லிட்டாங்க. கடைசியா சப்ளை பண்ணியிருந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணி நம்ம கார் பார்க்கிங் தானே கட்டிட்டு இருந்தோம். ஆனா அந்த ஆளு மொத்த பில்டிங்கே இடிஞ்சு விழுந்த மாதிரி பேசினாரு. போலீஸ்காரனும் அப்படிதான் பேசுவாங்க. கார் பார்க்கிங் கான்கிரீட் தான் சார் உடைஞ்சது. கார் பார்க்கிங்கா? ஆமா சார், நான் கூட கோடிக்கணக்கில் நஷ்டம் வந்துருமோன்னு பார்த்தேன். ஆனா கார் பார்க்கிங் தானே, அதனால தான் சார் சொல்றேன். லாஸ்ட்ல சப்ளை பண்ண அந்த ப்ராடக்ட்ல தான் ஏதோ தப்பு நடந்திருக்கு. நீங்க லாரி டிரைவரை புடிச்சிட்டீங்கன்னு வைங்க, கண்டிப்பா இதுல யார் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு தெரியும். ரொம்ப தேங்க்ஸ் நே, நான் உடனே டிரைவரை பாக்குறேன். என்ன டாக்டர், நீங்க என்ன பண்றீங்க? இங்க கேம்ப் மட்டும் பாத்துக்க முடியாதுல்ல,
இங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் டாக்டர்ஸ் யாராவது கம்மியா இருந்தாங்கன்னா கூப்பிடுவாங்க. இப்பதான் அவைலபிளா இருந்தீங்கன்னா ஒரு 2 hours ஹாஸ்பிட்டல் வந்துட்டு போலாமான்னு கேட்டாங்க. இனிமே உடனே கிளம்ப வேண்டியதான். நீங்க என்ன இந்த பக்கம்? இல்ல டாக்டர், சைட் நடந்த இடத்துல ஒரு சின்ன ப்ராப்ளம். அதுல கொத்தனார் ஒருத்தருக்கு அடி வேற பட்டுடுச்சு. அதான் அவரை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஓ, பேஷண்ட் சிலம்பரசன் தானே? ஆமாம், அவர் தான். அவர் நல்லா தான் இருக்காரு. சைட்ல தான் இருக்காரு. ஒரு கல்லு தான் அவர் மேல விழுந்திருக்கு. அதுவும் லைட்டா தெரிச்சிருக்கு. பயத்திலே மயக்கம் போட்டாரே தவிர அவருக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. ஓகே டாக்டர், நாங்க அவசரமா வெளியே கிளம்பணும். அப்புறமா வந்து பாத்துக்கிறோம். சரிங்க அன்பு. எனக்கு இன்னைக்கு ஆஃப்டர்நூன் கேம்ப் கிடையாது. ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அதுக்காக நானும் உடனே கிளம்பணும். சரி டாக்டர், பார்க்கலாம். முதையே இந்த மாதிரி ஒருத்தரை நான் பார்த்திருந்தா இவ்வளவு பண கஷ்டத்தை நான் சந்திச்சிருக்க வேண்டாம்னு தோணுது. அதுக்குன்னு கடவுள் எப்பவுமே உனக்கு துணையா இருப்பாரு. அவர் மட்டும் இதுக்கு முன்னமே என் வாழ்க்கையில வந்திருந்தான் இந்நேரம் நானும் நல்ல வெல் செட்டில்டுன்னு செட்டில் ஆயிருப்பேன்ல. இந்நேரம் பாவி மனுஷன் இவ்வளவு லேட்டா என்ன பார்க்க வந்துட்டாரே. பக்கத்துல வந்துட்டேன் நீயா. இவ்வளவு நேரம் என் மனசுக்குள்ள ஏதோ மாஃபியா குரூப் தான் சப்ளை பண்ற டைம் லாரி ஏதாவது வழிமறிச்சு குவாலிட்டி இல்லாத மெட்டீரியல்ஸை உள்ள மாத்தி வச்சிருப்பாங்கன்னு நினைச்சேன். இப்ப அந்த அண்ணன் பேசுனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெளிவு கிடைச்சிருக்கு. நானும் சாம எப்ப சைட்ல நிக்க மாட்டேன்னு யாருக்கோ தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சுட்டு அந்த நாள்ல சப்ளை பண்றதுக்காக வந்த லாரியை தான் வழிமறிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு எதிராளி யாருன்னு கிட்டத்தட்ட நம்ம நெருங்கிட்டோம். இனி அந்த கருப்பு ஆட்டோட முகம் மட்டும் நமக்கு தெரிஞ்சா போதும். பெரிய மனுஷன் தாயா. ஒரே நாள்ல நானும் ஆண் வாய் பொழக்கிற அளவுக்கு என் கண்ணுல பணத்தை காட்டிட்டாரு. 5 வருஷம் அவர் கொடுத்த பணத்துல உட்கார்ந்தே சாப்பிடலாம். இதெல்லாம் நீ சப்ளை பண்றியே அந்த என்ஜினியருக்கு உண்மை வெளியே தெரியாதது வரைக்கும் நடக்கும். அவன் மட்டும் கண்டுபிடிச்சிட்டான்னு வச்சுக்கோ. டேய், என்னதான் ஃபோர்ஜரி வேலை பார்த்தாலும் ஒரு பில்டிங் எப்படியே 4-5 வருஷத்துக்குள்ள இடிஞ்சு விழுறதா இல்ல. அதுக்கப்புறம் யார்கிட்ட கேட்க போறாங்க? நாம மட்டும் மாட்டவா போறோம்? 5 நாள்ல உண்மை வெளியே வந்தாலே நம்ம மாட்ட போறது இல்ல. இதுல 5 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்குன்னு எதுக்குடா பயப்படணும்? உடனே மாட்டிக்கிட்டா பயப்பட்டு தானே ஆகணும் மிஸ்டர் ராஜு. சார், என்ன சார்? இன்ஜினியர் சார், நீங்க இந்த பக்கம். டேய், சார், என்ன சார் என் பையன் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க? அவன் யார் தெரியுமா? எவ்வளவு பெரிய பிசினஸ் மேனோட பையன் தெரியுமா? எவ்வளவு பெரிய ஷாப்பிங் மாலோட ஓனருக்கு பையன் அவன். போலீஸ் ஸ்டேஷன்ல இப்படி அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க? சார் சார் சார், கொஞ்சம் நிறுத்துங்க. இது உங்களோட பையன் தான் எங்களுக்கு தெரியும். நாங்க அவர் மேல கைய வச்சோமா இல்ல செல்லுக்குள்ள தூக்கி போட்டோமா? மரியாதையா சேர் போட்டு தானே உட்கார வச்சிருக்கோம். எதுக்காக சார் என் பையனை அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்திருக்கீங்க? பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல கட்டிட்டு இருந்த பில்டிங் இடிஞ்சு விழுந்திருக்கு. ப்ராஜெக்டுக்கு சைன் பண்ண என்ஜினியர் இவர் தான். அப்போ சைட்ல என்ன பிரச்சனை நடந்தாலும் அந்த என்ஜினியர் தானே பொறுப்பேத்துக்கணும். இது என்ன சார் வம்பா போச்சு? ஒரு சைட்ல என்ன பிரச்சனை நடந்தாலும் அங்க வேலை பார்க்குற ஒர்க்கர் கிட்ட முதல்ல நீங்க கேள்வி கேட்க முடியாது. எம்டியை தான் கேள்வி கேட்க முடியும். எம்டியை தான் அரெஸ்ட் பண்ண முடியும். அப்பா, நான் ஒரு பேச்சுக்கு சொல்றேன் சாம். இவர் அர்த்தமே இல்லாம ஒன்னு அரெஸ்ட் பண்ணிருக்காருனாலே இது நியாயம் இல்ல தானே? அதுக்காண்டி சொல்றேன்னே தவிர ஒன்னைய அன்பே நான் தனித்தனியெல்லாம் பாக்குறது இல்ல. சாம், விசாரணை நீங்க எங்கிருந்து தொடங்கினேன்னு உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கோம். என் பையனை நீங்க இப்ப ரிலீஸ் பண்ணலன்னா பல விளைவுகளை நீங்க சந்திக்கிற மாதிரி இருக்கும். எல்லாத்துக்கும் தயார்னா உங்க முடிவை நீங்க தாராளமா எடுத்துக்கோங்க. சார், இன்னும் 1 மணி நேரத்துல இவரோட ஃப்ரெண்ட் உண்மையை கண்டுபிடிச்சு இவரை வெளியே எடுக்கிறதா சொல்லியிருக்காரு. அப்படி அவரால் முடியலைன்னா 1 மணி நேரத்துல கண்டிப்பா இவரை நாங்க ரிலீஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் கச்சேரியே அந்த கம்பெனியோட எம்டிக்கு தானே. தப்பு பண்ணாதவங்க எப்பவும் பயப்படணும்னு இல்ல சார். எங்க மேல எந்த தப்பும் இல்ல. நிச்சயம் என் அன்பு உண்மையை கண்டுபிடிச்சி என்ன வெளியே எடுக்கிறது மட்டும் இல்லாம இதுல சம்பந்தப்பட்டவங்க யாருன்னு கண்டிப்பா கண்டுபிடிப்பான். கொஞ்ச நாளாவே எங்க கம்பெனிக்குள்ள ஒரு கருப்பு ஆடு சுத்திட்டு இருக்கு. நாங்க கோட் பண்ற அமௌண்ட் கூட அவங்களுக்கு தெரிய வருது. இது எல்லாமே என் மூலமா தான் நடந்துட்டு இருக்குதோன்னு எனக்கே ஒரு குற்ற உணர்ச்சியா இருந்துச்சு. அதுக்கு எல்லாம் சொல்யூஷன் கிடைக்கிற மாதிரி தான் இந்த பிரச்சனை நடந்திருக்கு. இதுல எங்க கம்பெனியோட எதிராளியும் யாருன்னு அன்பு கண்டுபிடிச்சிருவான். அதனால எங்க அப்பாவே என்ன ரிலீஸ் பண்றதா இருந்தாலும் நான் வரமாட்டேன். அன்பு உண்மையை கண்டுபிடிச்சு எப்போ என்ன வெளியே எடுக்கிறானோ அப்பதான் நான் வெளியே போவேன். இந்த நேரத்துக்கு ஏத்தாப்புல ஒரு பொண்ணு இருந்தா நல்லா இருக்குன்னு நினைச்சேன். அது யார் காதுல கேட்டா என்னமோ கடவுள் காதுல கரெக்டா கேட்டுடுச்சு போல. அதான் தக்காளி பழம் மாதிரி கும்முன்னு ஒரு தங்க சிலைய கடவுளா பார்த்து எங்களுக்கு விருந்தா கொடுத்திருக்காரு. பொண்ணு அப்படியே விட்டுட்டு கிளம்புறியா? அன்பு, நம்ம இங்கிருந்து கிளம்பலாம். நம்ம போலீஸை கூட்டு வந்து அப்புறமா இவங்களாம் விசாரிக்கிறதா நல்லது. என்னடா சொன்ன? பொண்ணு கும்முன்னு தக்காளி பழம் மாதிரி இருக்கு, அப்படி விட்டுட்டு போ. தங்கமா வைரமானு நாங்க உரசி பார்த்துட்டு சொல்றோம்.
என்னப்பா நீ இத்தனை வருஷமா டிரைவர் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்க, ஒரு என்ஜினியர் பயலுக்கிட்ட இருந்து அடி வாங்கிட்டு நிக்க. வாங்கின அடிக்கு இந்நேரம் அந்த பொண்ணை தூக்கிட வேண்டாம்? இத்தனை வருஷமா நம்ம எத்தனையோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இவன் ஒரு என்ஜினியர், என்ஜினியர் கிட்ட இருந்தெல்லாம் அடி வாங்கிட்டு நிக்குதியேப்பா. அதானே, என்னப்பா நீ பொறுப்பு இல்லாம இருக்கியே, இந்நேரம் பொண்ணை தூக்கி லாரிக்குள்ள போட வேண்டாம்? அன்பு வா கிளம்பலாம். ஒழுங்கு மரியாதையா பொண்ணை விட்டுட்டு போயிட்டே இரு. இல்ல மொப்பனே, நான் யாருன்னு உனக்கு காட்ட வேண்டியதா இருக்கும். நீ ஒரு சாதாரண என்ஜினியர், உன்னால என்னைய கிழிக்க முடியும்? நாங்க 3 பேர், நீ ஒத்த ஆளு. எங்களை மீறி அவளை காப்பாத்திடுவியா? பிரதர், சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு. எனக்கு சொந்தமான பொருளை தொடுறது என்ன, எனக்கு சொந்தமான பொருளா தப்பா ஒரு பார்வை பார்த்தாலே அவன் கை காலை உடைச்சிருவேன். பாக்குறியா? என்னப்பா சைட்ல நின்னு வீடு கட்டுறதுக்கு பிளான போடுவியா? அப்படின்னு உன் வேலையை பார்க்காம எங்க கிட்ட மோத வந்தா என்ன ஆகும்னு தெரியும்ல. என்னை தாண்டி அவளை தொடுறா பாக்கலாம். இதோ படுறா, மாப்பிள்ள புளிப்பு காட்டிட்டு இருக்கு. போடா, நீ யாருன்னு காட்டு. அன்பு எனக்கு பயமா இருக்கு. இவனுங்கெல்லாம் ரவுடிங்களா இருக்கானுங்க. நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போய் போலீஸ்க்கு கூட்டு வரலாம். பாப்பா பயப்படுத்தலாம், விட்டுட்டு போக வேண்டியது தானே. என்னப்பா நம்மளாலே அடிச்சு போட்டான்? யாருப்பா அது? கபடி விளையாடுன்னு நினைக்கிறவெல்லாம் கிரவுண்ட்ல போய் விளையாடுங்கப்பா. அட பாவீங்களா, உங்களை நம்பி நான் களத்துல இறங்குனதுக்கு என்னையே இப்படி உட்கார வச்சுட்டீங்களேடா. இப்ப சொல்ல போறியா? இவ்வளவு நேரமா உன் குடும்பத்தை பாத்துக்கணுங்கிறதுக்காக உன் உயிரை எடுக்கணும்னு நான் நினைக்கல. மறந்துடாதா, ஸ்டேஷன்ல இருக்கிறது என் ஃப்ரெண்டு. நீ ஒவ்வொரு நேரமா கடத்திட்டே இருக்க உன் உயிருக்கு ஆபத்துங்கிறத மறந்துடாத. ஒரே காலேஜ்ல படிச்சவன் 32 அரியரை போட்டு என்னதான் உதவாக்கரையா போனாலும் ஏன் உப்ப தின்னுகிட்டு எனக்கு விஷயத்தை கொடுக்க மாட்டேன்னு நினைச்சேன். இப்போ உண்மையை சொல்ல போறியா இல்லையா? யாருப்பா நீங்க? இங்க இருந்து சண்டை போடுறதுக்கு வெளியே அந்த பக்கமா கிரவுண்ட்ல ஏதாவது போய் சண்டை போடுங்கப்பா. 4 ட்ரிப்புக்கு போயிட்டு வந்து நிம்மதியா ஒரு பாட்டில் சரக்கு கூட அடிக்க விட மாட்டானுங்க போலயே. டேய், இப்ப சொல்ல போறியா இல்லையா? சொல்லிடுறேன் சார். ஏண்டா, இத்தனை வருஷமா நீ தானே லோடெல்லாம் இறக்கி கொடுத்துட்டு போற. இதுல யார் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கான்னு நீ உண்மையெல்லாம் சொல்லல. என்ஜினியர் தானே, சாதாரண ஒரு பிளான போடுறவன். அவனால என்ன பண்ண முடியும்னு நினைச்சிட்டியா? மொஃபன சொல்லிடுறேன் அன்பு, ஒரு நிமிஷம் பொறு. உன் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைக்கு சைட் நடக்கிற இடத்துக்கு ரொம்ப நாளா பொருள் எல்லாம் இறக்கி கொடுத்துட்டு தான் இருக்கேன். இது வரைக்கும் பணத்துக்காக எந்த இடத்துல நான் வேலை பார்த்தது இல்ல அன்பு. எனக்கு பணத்தை விட என் உயிர் தான் முக்கியம். கடைசியா உன் தங்கச்சியோட நிச்சயதார்த்த அன்னைக்கு சப்ளை பண்றதுக்காக நாங்க வந்துட்டு இருந்த போது ஒரு குரூப் எங்களை அட்டாக் பண்ணுச்சு. டேய், நடந்ததை மட்டும் சொல்லல. நானே ஃபர்ஸ்ட் மாஃபியா குரூப்பா தான் இருக்கேன்னு நினைச்சேன். அப்புறம் தான் ஒண்ணு எல்லாத்தையும் பார்க்கும்போது இது வேணனே பிளான் போட்டு ஸ்கெட்ச் போட்டு என் கம்பெனியோட தரத்தை குறைக்கிறதுக்காகவே இவ்வளவு பண்ணிருக்காங்க. மாஃபியா குரூப் நீ மொத்தமா தூக்கி போடாம சம்பந்தப்பட்ட அந்த ஒரு ஆளை மட்டும் காமிச்சு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோ, உனக்கும் பிரச்சனை இல்லை எனக்கும் பிரச்சனை இல்ல. ரொம்ப நேரமா பாப்பா வெயிலே நிக்குது. டேய், இல்ல சாரே, பாப்பா வர அழகா இருக்கு, வெயில நின்னா கருத்துப்படாலாம். அதான் நிழலா ஏதாவது. நான் இருக்க கோவத்துல பாட்டில உடைச்சு வயிற்றுல சொருக்குனால சொருக்கிடுவேன் பாத்துக்கோ. கார்ல போய் உட்காரு. இல்ல அன்பு, அவன் யார சொல்றான்னு பாத்துட்டு போறேன். கார்ல போய் உட்காருன்னு சொல்றேன்ல. கத்தாத, போறேன். என்னப்பா நீ? அவனுங்க சண்டை போட்டாலாம் பொண்ணு பாக்குறதுக்கு தக்காளி பழம் போல நல்லா இருந்துச்சு. வாயை விட்டு அந்த பொண்ணைய அனுப்பி விட்டுட்டியே. நாம பொண்ணையாவது பாத்துட்டு இருந்திருக்கலாம். சொல்டா, ஓங்கி மிதிச்சேன் வை. நான் சொல்றதெல்லாம் உண்மைதான் அன்பு. ஒரு குரூப் வந்து அட்டாக் பண்ணது உண்மைதான், தடுத்து நிறுத்தினது உண்மைதான். உள்ள குவாலிட்டியே இல்லாத வேற மெட்டீரியலை மாத்தி வைக்கிறதுக்கு பேரம் பேசினாங்க. நான் அதுக்கு துணை போகலதான். அதுக்கப்புறம் கெட்டா பணத்தை காமிச்சதான். பண ஆசையில தப்பு பண்ணிட்டேன் அன்பு. அது மட்டும் இல்லாம இந்த பணத்தை எல்லாம் நீ வாங்கிட்டு இப்போ குவாலிட்டி இல்லாத மெட்டீரியல் உள்ள பொருளை உள்ள வைக்க விடலைன்னா என் ஃபேமிலியில என் குழந்தையே கடத்தி வச்சுட்டு கொலை பண்றதெல்லாம் மிரட்டினாங்க. என்னதான் கெத்தா சுத்திட்டு இருந்தாலும் குடும்பம்னு வரும்போது எந்த ஆம்பளைனாலும். நான் தான் முதலே உன்கிட்ட சொல்லிட்டேன்லாம், இதுல எந்த மாஃபியா குரூப்ப சம்பந்தப்பட்ட மாதிரி எனக்கு தெரியல. தனிப்பட்ட யாரோ ஒருத்தரோட பழி வாங்கணும்னு இருக்கவங்களாலதான் இவ்வளவு பண்ண முடியும். அவன் யாருன்னு அடையாளம் காமிச்சிட்டியானா நீ தப்பிச்சிடலாம். வேற யாரும் இல்ல அன்பு, சாமோட அப்பா அரசு சார் தான். டேய், உனக்கு இங்கேயே குழி தோண்டி புதைச்சா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. மறந்துடாதடா, சாம் வெளியே வர்றதுக்கு லேட் ஆக்குற ஒவ்வொரு செகண்டும் உன் உயிருக்கே ஆபத்துன்னு நினைச்சுக்கோ. அன்பு, நான் தான் சொல்றேன்ல, சாமோட அப்பா தான் லோ குவாலிட்டியில உள்ள ப்ராடக்ட் எல்லாம் நீ உள்ள வைக்க விடலைன்னா உன் குழந்தைய கொண்டுருவேன், உன் குடும்பத்தையே அழிச்சிருவேன்னு மிரட்டினதே சாமோட அப்பா அரசு சார் தான். என்னடா தேவையில்லாம அங்கிள் மேல பழிய போட்டு 2 குடும்பத்துக்கு இடையில பிரச்சனை உண்டு பண்ணலாம்னு நினைக்கிறியா? நான் பிறக்கிறதுக்கு முன்னமே 2 குடும்பமும் ஒன்னா இருக்காங்கடா. எனக்கு சாம்க்கு மட்டும் உருவான ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது இது. என் குடும்பத்துக்கும் அரசாங்களுக்குமே உருவான ஃப்ரெண்ட்ஷிப் தான் இது. நான் வேணா அந்த ஆளுக்கு போன் போடுறேன் அன்பு. ஹலோ, நீ யாருன்னு அவர் கேட்டுட்டாருன்னா
நீ என்ன என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நானும் ஒரு குடும்பஸ்தன் தான். ஒருவேளை என்ன தெரிஞ்ச மாதிரி அவர் பேசினார்னா உனக்கு அப்புறமா புரியும். எதுக்கு இவ்ளோ கஷ்டப்படுறேன்? என் போனே கொடுக்குறேன். உன் போனை கொடுத்தாலாம் நான் மாட்டிக்கிட்டேன்னு அவர் உளர மாட்டாரு. என் போன்ல இருந்து நான் கால் பண்றேன். இங்க பாருடா, தேவையில்லாம நீ தப்பிக்கிறதுக்காக அரசு அங்கிள் மேல பழி போட்டுட்டு இருக்க. அங்கிளுக்கு மட்டும் உன்னை தெரியலன்னு வச்சுக்கோ, மவன உனக்கு சமாதிதான், மறந்துடாத. பொறு அன்பு, நான் கூப்பிடுறேன். கால் பண்ணு. யார் மேல பழி போட பாக்குறேன்? ஹலோ ஹலோ, யாரு? மவன சத்தடா இன்னைக்கு நீ. என்ன சாரு, நான் தான் டிரைவர் பேசுறேன். என் நம்பர் தான் உங்ககிட்ட இருந்துச்சே, யாருன்னு கேக்குறீங்க? ஆ நல்லாவே தெரியுது. ஏண்டா, இத்தனை வருஷமா அவன் கம்பெனிக்கு தானே பொருள் எல்லாம் இறக்கி கொடுத்துட்டு இருக்கேன். இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட், இதுல யார் சைன் பண்ணிருக்கா, இதுல யார் நடுவுல மாட்டிக்கிட்டு இருக்கா, இதெல்லாம் தெரியாதவனா நீ? சார், அந்த கம்பெனில என்னென்ன நடக்குதுன்னு எனக்கு எப்படி சார் தெரியும்? என்ன சாரு, ஒன்னு கேள்விப்பட்டேன், உங்க பையனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாமே. டே முட்டாள், உனக்கு நான் அவ்வளவு பணம் கொடுத்தது உன்னை மிரட்டுறதுக்கு மட்டும் இல்ல, நீ எனக்கு விசுவாசியா இருக்கணுங்கிறதுக்காக வந்தான். இதுல என் பையன் சம்பந்தப்பட்டிருக்கான்னு அப்ப ஒரு வார்த்தை நீ சொல்லிருக்கலாம்ல. அந்த அன்பை உள்ள தூக்கி வைக்கிறதுக்காக பிளான போட்டு என் பையன் இப்ப உள்ள மாட்டிக்கிட்டு இருக்காயா. இப்ப என் பையனை வர அந்த ஆளு வெளியே விட மாட்டேங்கிறான். இந்த ஆள் வெளியே விட்டாலும் நான் உன்னை பெத்து வச்சிருக்கேனே, அவன் வேற என் ஃப்ரெண்டு தான் எனக்கு உலகம். என் ஃப்ரெண்டு வந்ததுக்கு பிறகுதான் நான் வெளியே வருவேன்னு கொடி பிடிச்சிட்டு இங்கே உட்கார்ந்து இருக்கான். ஒத்த பிள்ளை பெத்து வச்சிருக்கேன், அப்பனுக்கு ஒரு துணையா இருக்காம எப்ப பார்த்தாலும் அவன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கான். நான் தான் சொன்னோம்ல, உண்மை தெரிஞ்சா நீ தாங்கிக்க மாட்டேன். இங்க பாரு, 1 மணி நேரத்துல எவனும் இங்க கொண்டு வர்றதுக்கு அன்பால முடியாது. என் பையனை எப்படி வெளியெடுக்கணும்னு எனக்கு தெரியும். என் பையனை வெளியெடுத்த அடுத்த செகண்ட் அந்த அன்பை தூக்கி எப்படி உள்ள வைக்கிறேன்னு மட்டும் பாரு. அப்புறம் எப்படியாவது கண்டுபிடிச்சி மோப்பம் பிடிச்சி உன்கிட்ட வந்தான்னா நீ என் பேரையே சொல்லாத, பாயே திறந்துடாத சொல்லிவிட்டேன். அப்புறம் தெரியல, உன்னை நம்பி இருக்க உன் குடும்பம் நடுத்தெருவுல நிக்க வேண்டியதான். புரியுதுங்க சார், வச்சிடுறேன். திருப்பி திருப்பி போன் பண்ணி என்ன மாட்டி விட்டுறாத. நான் தான் சொன்னோம்ல, அங்கிளுக்கு என் மேல என்ன வெறுப்பா இருக்கும்? என்ன உள்ள வைக்கணும்னு எதுக்காக அங்கிள் பிளான் போட்டாரு? எதுவா இருந்தாலும் இதை பத்தி அப்புறமா யோசிக்கலாம். சாம் உனக்காக தான் அங்க காத்துட்டு இருக்கான். இப்ப சாம வெளியே எடுக்கிறதா முக்கியம். இப்ப நீ யாரையாவது காப்பாத்த போறியோ இல்ல என்ன பண்றியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. வித்யாவோட நிச்சயதார்த்த அன்னைக்கு உன்ன ஒரு குரூப் மடக்கிருக்காங்க. எப்படிடா நான் இந்த கம்பெனில மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தனோ அதே கம்பெனியோட பில், அதே ப்ராடக்ட் எல்லாம் அப்படியே வச்சுட்டு டூப்ளிகேட்டை மாத்தி இருக்கீங்க. இத நீ சாமோட அப்பா கிட்ட தான் கேட்கணும் அன்பு. நீ ஸ்டேஷனுக்கு வர்ற அன்னைக்கு நடந்ததையும் உன்னை மிரட்டினதையும் நீ சொல்ற. அதுக்கப்புறம் நீ யார வேணாலும் காப்பாத்திக்கோ. எனக்கு அது தேவையில்ல. எனக்கு என் ஃப்ரெண்டு வெளியே வந்தாகணும். நான் வரலைனாலும் என் கை காலையாவது உடைச்சு நீ கொண்டு போயிருவேன். ஏன்னா சாம்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு நானே எந்திரிச்சு வந்துடுறேன் அன்பு. அது என்னப்பா உன் ஃப்ரெண்டு ஹீரோத்தனமா பேசிட்டு போனா? நேரம் முடிஞ்சிடுச்சேப்பா. இல்ல சார், 1 மணி நேரத்துக்கு நான் 2 நிமிஷம் இருக்கு. இன்னும் 2 நிமிஷமே இருக்கு சார். 2 செகண்டுக்கு முன்னமே அவன் வந்துருவான். ரொம்ப நம்பிக்கை தான் போல. ஆமா சார், என் ஃப்ரெண்ட் எல்லாம் ஃப்ரெண்டுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான். மொத அவன் வரானான்னு பாப்போம். அன்பு, என்ன எவனோ ஒருத்தனை கூட்டு வந்து இந்த கேஸ்ல சம்பந்தப்படுத்தி நீயும் உன் ஃப்ரெண்ட தப்பிச்சிடலான்னு பாக்குறீங்களா? இவனை எப்படி கண்டுபிடிச்சான்னு தெரியலையே. என்ன அங்கிள், இவனை எப்படி கண்டுபிடிச்சான் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? உங்ககிட்ட தான் அங்கிள் கேக்குறேன். என்கிட்ட கேக்குற அன்பு, நானே என் பையனை உள்ள தூக்கி வச்சுட்டாங்களேன்னு சோகத்துல உட்கார்ந்துருந்தேன். என்னையா கேஸுக்கு சம்பந்தமே இல்லாத ஒருத்தனை கொண்டு வந்திருக்க? நியாயமா நீங்க தான் இவனை கண்டுபிடிக்கணும். நான் கண்டுபிடிச்சு கூட்டு வந்திருக்கேன். விசாரிக்கிற வேலை உங்க வேலை. உன் திமிர் பேச்சு குறையில எல்லாம் நியாயம் இருக்கிறவங்க பக்கம் எப்பவுமே திமிரம் இருக்கு சார். நான் சொன்னேன் இல்ல சார், என் ஃப்ரெண்டு கரெக்ட் டைம்ல வந்துருவான் அப்படின்னு. அப்புறம் விட்டுருவானாடா ஒன்ன. சார், குற்றவாளியை ஒப்படைச்சிட்டேன். இனிமே விசாரணை நடத்த வேண்டியது உங்களோட கடமை. யார் நீ? சார், நான் அன்பெல்லாம் ஒரே காலேஜ்ல தான் படிச்சோம். என்ன அவங்க எல்லாம் நல்லா படிச்சு ஒரு நல்ல இன்ஜினியர் ஆனாங்க. நான் படிப்பை பாதியில விட்டு டிரைவர் வேலைக்கு போயிட்டேன். நான் அன்புக்கு சீனியருங்கிறதுனால என்ன யாருன்னே யோசிக்காம சைட் நடக்கிற இடத்துக்கெல்லாம் பொருள் எல்லாம் இறக்குறதுக்கு என் வண்டியை தான் கூப்பிடுவான். நம்பிக்கையான ஆள் வேணுங்கிறதுனால என்னதான் கூப்பிட்டு இருந்தான். ஒருவேளை இவன் உண்மையெல்லாம் உளறிடுவானோ? சொல்லுடா, ஏன் தங்கிட்டேன்? சார், பொருள் எல்லாம் நான் தான் பாதி நாள் இறக்கி கொடுக்கறது. என் பேர் சொல்லாத, அப்புறம் குடும்பத்தையே கொன்றுவேன். என்ன நடந்தோ அதை சொல்லு. யாருக்கும் எதுக்கும் பயப்பட வேண்டாம்.
என்னையா நான் சொல்ற டைலாக்ல அவன் பேசிட்டு இருக்கான், நீ என்னடா கண்ணை உருட்டிட்டு நிக்க? சார், அன்போட தங்கச்சிக்கு நிச்சயதார்த்தம் கொஞ்ச நாளுக்கு முன்ன வச்சிருந்தான். அந்த நேரத்துலதான் கொஞ்சம் பொருள் எல்லாம் சப்ளை பண்ண வேண்டியதா இருந்து. முந்தின நாள் ராத்திரி எனக்கு போனை போட்டு, நாளைக்கு என் தங்கச்சிக்கு நிச்சயம் வச்சிருக்கேன், நீ பொருள் எல்லாம் சைட்ல இறக்கிட்டு வந்துருன்னு என்னைய கூப்பிட்டு வந்தான். நான் டிரைவிங்ல இருக்கும்போது வழியில கொஞ்சம் பேரு ஒரு குரூப்பா வந்து என்ன மடக்கிட்டாங்களாம். என்னையா கதை விட்டுற? உண்மை சார், ஏதோ மாஃபியா குரூப்னு நினைக்கிறேன். உள்ள இருந்த ப்ராடக்ட் எல்லாம் மாத்திட்டு குவாலிட்டி இல்லாத தரமே இல்லாத ப்ராடக்ட் உள்ள வச்சுட்டாங்க. ஏன் இதெல்லாம் உண்மையா இருந்தா அன்னைக்கே நீ சொல்லியிருக்க வேண்டியதானே? இல்ல சார், என் குடும்பத்தை வர கொன்றுவேன், என் குழந்தை வர கடத்தி வச்சிருந்தாங்க. அதனாலதான் அன்னைக்கு என்னால எதுவும் சொல்ல முடியாம போயிடுச்சு. நீ சொல்றதெல்லாம் உண்மைதானா? சார், சாட்சியே கொண்டு வந்து நிப்பாட்டிட்டேன். இது மாஃபியா குரூப்போட வேலையா இல்ல தனிப்பட்ட ஒருத்தரோட பழி வாங்குற எண்ணமானு சிபிஐ தான் கண்டுபிடிக்கணும். ஆமா, சிபிஐனா உனக்கு ஈஸியா போயிடுச்சுல, எல்லாத்துக்கும் சிபிஐ இறங்க போறாங்க. ஓ சாரி சார், இந்நேரம் எனக்கு ஃபோன் வந்திருக்கணும், லேட் ஆயிடுச்சு. இதோ இப்ப வந்துடும். வைப்ரேட் ஆகுது சார், ஸ்பீக்கர்ல போடுறேன், உங்களுக்கு தான். டேய் பேசுங்க சார், கம் ஆன் சார், பேசுங்க. ஹலோ, என்னையா நடந்துட்டு இருக்காங்க? நீங்க யாரு? நான் தான் என் கமிஷனர் பேசுறேன். சார், எஸ் சார், குட் மார்னிங் சார். என்ன சார் நீங்க லைன்ல வந்திருக்கீங்க? ஏ, ஒரு பில்டிங் இடிஞ்சு விழுந்திருக்குன்னா அந்த கம்பெனியை வச்சு நடத்துற எம்டி இல்லையா முதல்ல அரெஸ்ட் பண்ணணும். விசாரணை எந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கணும்னு தெரியாம நீ என்னையா போலீஸ்? ஒன்னால இந்த 1 மணி நேரத்துல எத்தனை போன் கால்? இல்ல சார், இந்த ப்ராஜெக்ட்ல யார் சம்பந்தப்பட்டிருந்தாங்களோ அவங்களதான் அரெஸ்ட் பண்ணிருந்தேன். நல்லா கிழிச்ச. ஒன்னால எத்தனை இடத்துக்கு நான் பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு தெரியுமா? நான் தான் சொன்னேனே சார், முடியல இன்னும். சார் சாரி சார், இன்னும் 1/2 மணி நேரத்துல மெயிலுக்கு சஸ்பென்ஷன் ஆர்டர் வரும். சார், 3 மாசத்துக்கு ஒண்ணு நாங்க சஸ்பெண்ட் பண்றோம். போன வையா. சார் சார் சார், அவ்வளவுதான், சிம்பிள். சார், என் பையனை நான் கூட்டு போலாமா? அப்புறம் 3 மாசம் நீங்க இந்த யூனிஃபார்ம மறந்துருங்க, பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு அக்யூஸ் சொன்ன மாஃபியா குரூப்பை இந்த ஜென்மத்துல கண்டுபிடிக்கிற மாதிரி தெரியல. பார்க்கலாம் சிபிஐ என்ன பண்றாங்கன்னு. சார், நான் என் பையனை கூட்டு போலாமான்னு கேக்குறேன். சார், கூட்டிட்டு போங்க. என் ஃப்ரெண்ட நான் கூட்டு போலாமா? என் பையனை நான் கூட்டு போலாமான்னு கேட்டேன், அதே தோரணையில என் ஃப்ரெண்ட கூட்டு போலாமான்னு கேக்குறான். ஏதாவது கண்டுபிடிச்சிருப்பானா? சேச்சா, வாய்ப்பில்ல. ஏன் தாள அரெஸ்ட் பண்ணி உள்ள வைங்கயா. சாரி அன்பு. பரவாயில்ல, ஒவ்வொரு சூழ்நிலையும் வர்றதுக்கு காரணமே ஏதாவது ஒரு நல்லதுக்காக தான் இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் அன்பு. தேங்க்ஸ் எதுக்கு அங்கிள்? நான் பெத்து வச்சிருக்கதே ஒரே ஒரு பையன், அவனை போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்ததும் நான் அப்படியே உறைஞ்சு போயிட்டேன் அன்பு. நானும் தான் அங்கிள், என் ஃப்ரெண்ட் ஆச்சே. நீங்க உறைஞ்சு போயிட்டீங்கன்னா என் உயிரே போன மாதிரி. ஏதாவது உள்ளர்த்தத்துல பேசுறானோ? இவன் இது வரைக்கும் இப்படி எல்லாம் பேச மாட்டானே. உயிரே போனாலும் இந்த டிரைவர் என்ன காட்டி கொடுத்துருக்க மாட்டான். சாம், கிளம்பலாமா சாம்? போலாம் அன்பு, ரொம்ப தேங்க்ஸ் டா. பெத்தவன் நான் கூப்பிடுறேன், அவன் கூப்பிட்டதான் போலான்னு சொல்றான். என்ன திரும்பி கூட பார்க்காம நிக்குது பாரு. ஓ, நீ கூட்டு போறியா? சரி அன்பு, எப்படியும் கம்பெனில வேற வேலை இருக்கும். அது மட்டும் இல்லாம இனிதான் நீ சைட் நடந்த இடத்துக்கே போய் பார்க்க வேண்டியதா இருக்கும். அது எப்படி அங்கிள் உங்களுக்கு கரெக்டா தெரியுது இனிமேதான் நான் சைட் நடந்த இடத்துக்கு போறேன் அப்படின்னு? இல்ல அன்பு, எப்படியா நான் கெஸ் பண்ணேன். உன் ஃப்ரெண்டு உள்ள இருக்கானா, எப்படி அவனை சீக்கிரமா வெளியே எடுக்கணும்னு தானே பாப்பேன். ஆமா அங்கிள். சரி அன்பு, பார்க்கலாம். ஆமா அங்கிள், இனிமே அடிக்கடி பார்த்து தானே ஆகணும். என்ன நீ ஒரு மாதிரி பேசிட்டே நிக்க? ஒருவேளை பதட்டத்துல அப்படி தெரியல அங்கிள். சாமி இவ்வளவு நேரம் உள்ள இருந்தாங்களாம். ஒரு அப்பாவா நீங்க ரொம்பவே துடிச்சு போயிருப்பீங்க. ஆமா அன்பு, அதை ஏன் கேக்குறேன்? சரி அங்கிள், பார்க்கலாம் அடிக்கடி. இனிமே அடிக்கடி லைன்ல வந்து தானே ஆகணும். சாம்க்கு எனக்கு வேற ஆபீஸ்ல ஏகப்பட்ட வேலை இருக்கு. இதுல எங்க கம்பெனியோட எம்ப்ளாயி ஒருத்தங்களுக்கு வேற மேரேஜ், முஸ்லீம் கல்யாணம். நல்லா போய் ஒரு வெட்டிட்டு வர வேண்டியதான். என்ன சாம்? ஆமாண்டா, நீ சொன்னா அதை செஞ்சிட வேண்டியதான். அங்கிள், சொல்ல மறந்துட்டேன். மேரேஜ் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு ஈவினிங் 4 o'clock நான் கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பேன். ஐ திங்க் அந்த டைம் நீங்களும் தான் ஃப்ரீயா இருப்பீங்க. உங்ககிட்ட பேசணுமே கொஞ்சம். எதை பத்தி? பதறாதுங்க அங்கிள். என் ஃப்ரெண்ட் ஒருத்தே தனியா பிசினஸ் ஆரம்பிக்க போறானா. உங்ககிட்ட நிறைய டிப்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதான் டிப்ஸ் கேக்குறதுக்காக. ஓ அப்படியா? நான் 4 மணிக்கு ஃப்ரீ தான். ஓகே அங்கிள், எங்க இருப்பீங்கன்னு சொல்லுங்க, நானே வந்து பாத்துடுறேன். இல்ல அன்பு, நீ எப்போ ஃப்ரீ எங்க இருப்பேன்னு சொல்லு, நான் வந்து உன்னை பாக்குறேன்.
சூப்பர் அங்கிள், வீட்டுக்கே வந்துருங்க. சரி அன்பு. சாம்பாடா போலாம்.